எல்லாருக்கும் வணக்கங்க. மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜி. இந்த கோர்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டடில், அதாவது அட்டானமஸ் காலேஜ், நான் அட்டானமஸ் காலேஜஸில், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ரன்னாங்கல காலேஜில் எந்தெந்த காலேஜில் வந்து இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், இந்த டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடிய காலேஜஸ், என்னென்ன காலேஜஸ் வந்து பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பர்டிகுலராக நம்ம பார்க்க போகிறோம். என்ன கட் ஆஃபில் இங்கே சீட்ஸும் ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பயோடெக்னாலஜி கோர்ஸ் தான் படிப்பேன்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. அப்போ தான் என்ன கட் ஆஃபில் எந்த காலேஜில் எப்படி சீட்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு கம்யூனிட்டி வைஸில் அப்படிங்கிறது பர்டிகுலராக தெரியும். நீங்கள் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜில் என்ன ஃபீஸ்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அங்கே அட்மிஷன் ப்ராசஸ் அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலுமே கமெண்டில் கேளுங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோட எல்லா அப்டேட்டுமே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். இதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபியூச்சர் அகாடமி சிவகார்த்தியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது அது என்னென்ன காலேஜ்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது இந்த காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் இந்த காலேஜ் எதுக்குமே ரேங்கிங் கொடுக்கல, ரேண்டமாக இப்படிலாம் காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்னென்ன காலேஜ்னு சொல்லிடுறேன். அதோட கட் ஆஃப் என்னங்கிறது உங்களுக்கு சைட்லேயே இங்கே ஷோ ஆகும், அதை நீங்கள் பார்த்துக்காங்க. ஏன்னா வீடியோட டியூரேஷன்ஸ் ரொம்ப பெருசாக போகும். போர்டில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜுங்க. பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஈச்சனாரியில் இருக்குது இந்த காலேஜ், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இங்கே ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கணுங்க. ஆக்சுவலாக பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 160க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருந்ததுன்னா தாராளமாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம். பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக ஒரு 160 165க்கு மேலே உங்களோட கட் ஆஃப் இருக்குன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த வருஷம் ரேங்கிங் வரட்டுங்க. ரேங்கிங் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த காலேஜில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காலேஜ்னு சொல்லலாம். கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல கட் ஆஃபில் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, போர்டில் பார்த்துக்கங்க. அடுத்தது முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. இந்த காலேஜ்லேயும் பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க. அடுத்தது பாவை இன்ஜினியரிங் காலேஜ், பாவையிலையும் ஒரு முக்கியமான காலேஜ், நாமக்கல்ல இருக்கிற காலேஜுங்க. அடுத்தது விவேகானந்தா காலேஜ் ஃபார் இன்ஜினியரிங் ஃபார் உமன்ஸ். உமன்ஸுக்குனே ஒரு பெட்டரான காலேஜ் அப்படின்னு தேடுறீங்கன்னா விவேகானந்தா நீங்கள் தேடலாம், ஒரு நல்ல காலேஜ். ஓகேங்களா, பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க, ஒரு டீசெண்டான கட் ஆஃப். ஓகேங்களா, உங்களுக்கு போர்டில் தெரியும். அடுத்தது ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதெல்லாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ். ஞானமணியும் ஒரு அட்டானமஸ் காலேஜ், தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது நம்ம பர்டிகுலராக பார்க்குறது சேலம், ஈரோடு, நாமக்கல் அண்ட் கோயம்புத்தூர். இந்த 4 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நாமக்கல்ல இருக்குது. இங்கேயும் பயோடெக்னாலஜி கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணி அட்மிஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம். அடுத்தது சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஓகேங்களா, சேலத்தில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. அடுத்தது பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான காலேஜாக பார்க்குறீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு 160 எபோ, அதாவது 165 எபோ இது மாதிரி இருந்தால் தான் இந்த காலேஜ் ஃபோக்கஸ் பண்ண முடியும். கொஞ்சம் நார்மலாக ஆவரேஜாக சொல்கிறேன். ஒரு நல்ல கட் ஆஃபாக இருந்தீங்கன்னா உள்ளே ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ், பயோடெக்னாலஜி கோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கட் ஆஃபில் சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர்ல கூடிய ஒரு முக்கியமான காலேஜ். NIRF ரேங்கிங் 2025 வந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, முக்கியமான காலேஜ் இது. இங்கேயும் வந்து இங்கே சீட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது 185க்கு மேலே, இல்லைனா 190 அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 180 எபோ இருக்கணும் மினிமம். ஓகேங்களா, அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, LNT பைபாஸ், ஸ்ரீ சக்தின்னு சொல்லுவாங்க, சின்னியம்பலத்தில் இருக்கு. முக்கியமான காலேஜுங்க, பயோடெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஒரு டீசெண்டான கட் ஆஃப்ங்க இந்த காலேஜில். ஒரு 140 எபோ இருந்தீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா. இந்த காலேஜ்லையும் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது கோயம்புத்தூர் கூடிய KIT, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு முக்கியமான காலேஜ். NIRF ரேங்கிங் 2025 100 ரேங்கிங்குள்ளே வந்த ஒரு காலேஜ், தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த காலேஜில் ஒரு கட் ஆஃபும் பார்த்துருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 172, பிசியில் பார்த்தீங்கன்னா 166.5, எம்பிசி அண்ட் பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா 160 எபோ இருந்ததுன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். SC ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 150க்கு மேலே இருக்கலாம். SCA கிளாஸ் 173.5ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க. இந்த காலேஜஸ் தான் இந்த நாமக்கல், ஈரோடு, சேலம் அண்ட்
கோயம்புத்தூர் இந்த ரீஜியனில் கிடைச்ச முக்கியமான காலேஜஸ். ஓகேங்களா? இந்த காலேஜஸோட அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்களா, ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. அந்த பயோடெக்னாலஜி கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஷேர் பண்ணி வைங்க, அப்போ தான் தெரியும் இது மாதிரி கோர்சஸ்லாம் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங்கான எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.